வணக்கம் சார். வணக்கம் ஜெயமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜெயமன். குட் பேட் அக்லியோட கலெக்ஷன் அது வந்து நம்ம கமர்ஷியலாக அது வந்து ஹிட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 600ன்றாங்க, ஒருத்தர் 400ன்றாங்க, ஒருத்தர் 100 இப்போ தாங்க தாண்டுது அப்படின்றாங்க. என்ன சார் ஆக்சுவல் கலெக்ஷன்? நேற்று வரைக்கும் 12வது நாள் அப்படி கொஞ்சம் அப்படி முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 3 நாள் பரபரன்னு இருந்து அப்புறம் ஒரு 2 நாள் இதுவாகி அப்புறம் அந்த லீவுகள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஹவர்ஸ்னு ஒரு படம் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்னு ஒரு படம் வரப்போகுது. பெரிய படங்களும் ஒரு பக்கம் இல்லை அப்படின்ற பொழுது இது ஒரு வெற்றி படம், சூப்பர் ஹிட் படம், மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி வசூல் ரீதியாக அந்த படம் எப்படி அப்படின்னு நான் திரையரங்க நண்பர்கள் சில பேர்கிட்ட விநியோகர்கள் கேட்டபோது எங்களுக்கு நிறைவான ஒரு வசூல் கொடுத்துருக்குதுங்கன்னு. குறிப்பாக திரையரங்க உரிமையாளரும் விநியோகஸ்தருமான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்னா எங்களுக்கு வந்து லாபம் சம்பாரிச்சு கொடுத்ததே வந்து அமரனும் அதுக்கப்புறம் குட் பேட் அக்லியும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் படங்கள்லாம் கூட ஒரு 150 கோடி பெரிய ஹிட் தான். வந்து சரி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாரு. மொத்தமாக இதனுடைய வசூல் என்னன்னு நாம் வந்து ஏன்னா ப்ரொடக்ஷன் நிறுவனம் இன்னும் அறிவிக்கல. நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் விசாரித்த பொழுது தமிழ்நாடு தியேட்டர்கள் வரைக்கும் இந்த 12 நாளில் 180லேருந்து 190 கோடி வரைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். கர்நாடகாவில் படம் வந்து இன்னும் ரெஸ்பான்ஸோடு இருக்குது. வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் ஓடி முடிச்சு வச்சு கேரளாலையும் ஓகே அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி ஓவர்சீஸில் வந்து ஓவர்சீஸ் மொத்த தமிழ்நாடு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்த்து 310 கோடி. இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மலேசியாவில் ஒரு வரலாறு காணாத இட்டு இந்த படம். அவர் வந்து அஜித்துன்ற பேர் தமிழ்நாட்டை தாண்டினா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி முன்ன கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஆல் ஓவர் வேர்ல்டுக்குமே இன்டர்நேஷ்னலி அஜித்ன்ற ஒரு நேம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அஜித் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தில் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா கண்டிப்பாக அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டாரே சார். உண்மை. அது வந்து எந்த ஒரு வேலை எடுத்துட்டா இல்லை அவர் வந்து அஜித் ஒன்று சூஸ் பண்ணுறாரு அப்படின் பொழுது அதில் அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஒரு வேலை எடுத்துகிட்டா அதில் அவ்வளோ நீட்னஸ் இருக்கும். ஒரு பிடிவாத குணமும் அவர்கிட்ட உண்டு. இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்கு வராத ஒரு பிடிவாத குணம் இருக்குது. வந்து தான் படத்துக்காக இருந்தாலும் இன்றைக்கி வந்து மீடியாவை மீட் பண்ணாதது அது அவருடைய பர்சனலாக இருக்கலாம். அது தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு துப்பாக்கி சுடுதலாக இருக்கட்டும், ஒரு சைக்கிளிங் போகிறது தரும். இப்போ அவர் வந்து கார் ரேஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தமிழ்நாட்டு எல்லைக்குள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மிஞ்சி படம் அதை தாண்டி வந்து ஒரு வட இந்தியாவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் இன்றைக்கி உலகம் முழுக்க போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் கார் ரேஸ் தான். ஏன்னா கார் ரேஸ் சம்மந்தமான ஸ்போர்ட்ஸ் சேனல்களில் அவர் வெறும் கார் ரேஸை மட்டும் பேசாமல் படத்தை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் எந்த அளவுக்கு பாருங்கள். ஒரு பக்கம் வந்து படம், இன்னொரு பக்கம் கார் ரேஸ் அப்படின்னு. துபாயில் நடந்த அந்த கார் ரேஸில் வந்து அந்த இந்திய கொடி அப்படி தூக்கி இது பண்ணப்போ அந்த அரங்கம் முழுக்க வந்து தமிழ் குரல் தான் எங்கே பார்த்தாலும் ஏகே 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 ஏகேன்னு தலைன்னு யாரும் அஜித்துக்கு அவ்வளோ பெரிய உற்சாகம் ஆகிடுச்சு. வந்து எனக்கே பார்த்தீங்கன்னா அது துபாயா அல்லது ஒரு மினி தமிழ்நாடா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. தொடர்ச்சியாக அவருடைய அந்த கார் ரேஸ் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வந்து இடையெல்லாம் கூட இந்த யூரோப்பில் நடந்த கார் ரேஸில் ட்ரைனிங் சமயத்தில் பயிற்சியில் வந்து மறுபடியும் அந்த கார் விபத்துக்குள்ளாகி இது ஆகிடுச்சுன்னு எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா ஒரு ஏஜ் அதை தாண்டி ஒரு அவருடைய உடல்நிலை ஒரு 32-34 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சம்பாரிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு மனநிலை ஒன்று வரும் இல்லைங்களா? போதையும் அந்த காசை வச்சு நீங்கள் என்ன போய் ஜாலியாக இருப்போம், இதை விட வேறு என்ன வேணும்னு. ஆனால் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நாம் வந்து ஒரு பேஷன் தாண்டி அதில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அதுக்கு வந்து வயசு ஒரு காரணம் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ராஜ் கபூர் அவள் வருவாளா பட சமயத்தில் இப்போ கூட ராஜ் கபூர் சொல்லுவார். வந்து ஒரு ஷாட் எடுப்பாங்க, எடுத்து முடிச்சுட்டு போய் ஒரு ஃப்ளாட்டு பெட்டில் போய் படுத்துருவோம். பேக் பெயினுக்கு படுத்துட்டோன்னே எங்கே ஹீரோங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்த ஷாட்டு கேமரா முன்னாடி வந்தோடனே அந்த வலியெல்லாம் மறந்து அப்படியே இது பண்ணார். இது மாதிரி படுத்து எவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மற்ற யாராவது அந்த இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்க நம்ம உடம்பு தான் முக்கியம் போயா அப்படின்ற மாதிரி போயிடும். இது தாண்டி வந்த வெறியோட வெளிப்பாடு தான் இது. வந்து இப்போ பெல்ஜியத்தில் நடந்த அந்த கார் ரேஸு 2வது இடம் அந்த அஜித் டீம் வந்து இதே போல் தான் ஒருத்தர் வந்து அந்த கொடியை வந்து இப்படி இதுவாக கொண்டு வராப்புல கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை நேராக பிடிச்சி காமிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அனுப்புகிறாப்புல. வந்து அது அங்கேயும் அந்த ஃபேன்ஸ் அந்த யூரோப்பில் இருக்கிற தமிழர்கள் எங்கேருந்து வராங்கன்னே தெரியல சார். எங்கே போனாலும் இருக்காங்க. அதுவும் குழந்தை குட்டியோடு வந்து கையில் கொடுத்து பேர்லாம் வைங்கன்ற அளவுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு மாஸ். வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த வட்டத்தை உலக மேப்பில் தமிழ்நாடுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து நீங்கள் உலக அளவில் வந்து இந்த சேட்டலைட்டை வச்சு அப்படி பார்த்தோம்னா தெரியும் இல்லைங்களா? அது மாதிரி ஆயிருக்காருன்னா அவருடைய அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை தான் இன்னொரு காரணம். அடுத்த படம் அஜித் சார் வந்து யார் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு நான் சோர்ஸில் விசாரித்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் கார் ரேஸு, அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப்பு. அதில் தான் அடுத்த படம் வந்து
அது அடுத்த படத்துக்கு தனுஷ் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது கதை சொன்னது ஓகே தான். அது அவுட்லைனாக சொல்லியிருக்காரா முழு கதையாக சொல்லியிருக்காருன்னு தெரியல. பட் தனுஷ் கதை எழுத சொல்லி ஒரு ஓகே சொல்லியாச்சு. தனுஷ்கிட்ட இருந்து கதையை வாங்கிக்கிறாங்க. திரைக்கதை வசனம் டைரக்ஷன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் அங்கே இருக்குது வந்து. ஏன்னா தனுஷ் தான் பண்ண போகிறாருன்னா தனுஷ் பண்ணார்னா அவருடைய ஒரு வருட டைம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு வந்து இந்த படத்துக்காக செலப்படு. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்தில் கூட படத்தை முடிக்கிறாருன்னு வச்சுங்க ஒரு டைரக்டராக. அவர் லைனப்பில் இருக்கிற படங்கள்லாம் என்ன ஆகும், நடிக்கிற படங்கள்லாம் வந்து. அதனால் வந்து கதை மட்டும் ஓகே, கதை தனுஷ் அப்படின்னு வரும். திரைக்கதை வசனம் ஒரு வருஷமே திரைக்கதை கூட அவரே எழுதிடுறாருன்னா கதை திரைக்கதை தனுஷ்னா வசனம் இயக்கம் யார் அப்படின்ற விஷயம் திரும்பவும் ஆதி கூட தான் அவர் இணைய போகிறார். ஏன்னா இந்த குட் பேட் அக்லியில் அவ்வளோ ஒரு இந்த ஃபேன்ஸ் கொண்டாடினாங்கல்ல, ஒரு ஃபேன் பாயாக வந்து பண்ணது இருக்குல்ல, திரும்ப நீயே பண்ண அதிக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் இது கூட ஒரு ஹீரோவுக்கு தேடலாம். ஒரு சிங்கிள் லைனை வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் படத்தை கொண்டு போகிற விதம் வந்து ஒரு பெரிய விஷயம். இவர் கூட பார்த்தீங்கன்னா பில்லா பட ப்ரொடியூசர் ஆனந்தா ஃபிலிம்ஸு சுரேஷ் சார் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். ஏன்னா விஷ்ணுவர்தன்கிட்ட பேசி முடித்த உடனே எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் விஷ்ணுவர்தன், இந்த படத்தை வந்து ஒரு 2.25 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சு கொடுக்கணும். இப்போ யாருக்கும் அப்போ பில்லா டைம்லேயே சொல்லியிருக்காரு வந்து, இப்போ யாருக்கும் வந்து ஒரு 2.25 மணி நேரம் 3.25 மணி நேரம் பார்க்குறதுக்குலாம் வந்து டைம் கிடையாது. 2.25 மணி நேரம் 2:20 மணி நேரத்தில் முடிச்சு கொடுக்கணும். அதே போல் சொன்ன மாதிரி 2.25 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்தாரு இந்த படம் அப்படின்னு. இன்றைக்கி அதை தான் வந்து ஆதிக்கம் வந்து பிரமாதமாக முடியுது. படம் ஆரம்பிக்கிறதும் தெரியல, இன்டர்வல் வரதும் தெரியல, முடியறதும் தெரியல. அப்படின்னும் பொழுது திரும்பவும் அதுக்கு தான் இணையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சிம்ரன் அவங்க வந்து ஒரு மேடையில் பேசும்போது அது கான்ட்ரவர்சியாக நினச்சி பேசினாங்களா இல்லை இவங்க அப்படி மாற்றிட்டாங்களா தெரியல. அவங்க வந்து யாருக்கோ படம் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பண்ண ரிப்ளை வந்து அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது என்ன சார் நடந்தது? ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விருது வழங்கும் விழா, அதில் வந்து சிறந்த நடிகைக்கான விருது வந்து சிம்ரனுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய சக நடிகைக்கு வந்து நான் இது மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறேன், அந்த படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். உடனடியாக அந்த நடிகை கிட்ட வந்த ரிப்ளை என்னென்னா, இந்த ஆன்டி கேரக்டரில் நடிக்கிறது பெருமையாக பேசிடுறியா நீ அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிட்டாங்க. அந்த ஆன்டி கேரக்டர்னு நீங்கள் வில்லி கேரக்டர்னு நினச்சிருந்தேன் நான் வந்து, நீங்கள் ஆன்டி அப்படின்ற ஒரு விஷயம். சிம்ரனுக்கு 49 வயசு ஆகுது, ஆன்டி தான் வந்து சொன்ன நடிகைக்கு 49 வயசு தான். ஏன்னா சக நடிகைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு 40 மேலே தான் இருக்க போகுது வந்து அப்படின்னு. அந்த நடிகை யாருன்ற ஒரு கேள்வி இருந்தப்போ தான் இவங்களே சிம்ரனே ஒரு பதில் சொல்கிறாங்க, உங்களை மாதிரி நான் வந்து டப்பா கேரக்டரில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த டப்பா கார்னெட்டல் அப்படின்ற ஒரு ஹிந்தி படம் ஒன்று, அதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு? வந்து தெரியாது பார்க்குறீங்களா? ஜோதிகா தான். இப்போ என்ன இப்போ ஜோதிகான்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைலான்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா என்னுடைய கோ ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து. அப்படின்போது பார்த்தேன் ரசிகன் படத்தில் லைலாவும் சிம்ரனும் நடிச்சிருப்பாங்க. அதை வச்சு அவங்க சில பேர் சொல்லிடுறாங்க மேபி எனக்கு லைலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு வெப் சீரிஸில் அதோட வெப் சீரிஸ் நடிக்கிறாங்க. அவங்க ஒரு லைலா ஒரு இன்னோசென்ட்டான ஒரு கேரக்டர் வந்து. இப்போ கூட இடையில கூட வந்திருந்தாங்க, ஒரு இது கூட வந்து பார்த்தப்போ பேசிகிட்டு இருந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆரம்பத்தெல்லாம் பார்த்துட்டு எப்படி மாறிட்டுக்கிறீங்க அப்படி இருக்குன்னா பேசுகிறது ஒரு வெகுளியான ஒரு இப்போ நிஜத்துலேயே வந்து மேபி கிடையாது. ரம்பான்னாங்க, ரம்பாவுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏங்க ரம்பா இருந்தது வடிவேல் மாதிரி தான் வந்து சம்பான்னு வச்சது ரம்பான்னு வச்சிருக்கலாம் அப்படின்ற கதையாக ரம்பா ஏன் எழுத்துன்னு வந்து இதில் வந்து சேகரிக்கின்ற கதையாக ஆகிப்போச்சு. வந்து ஜோதிகா தான் அப்படி முழுக்க இது போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி அது கூட ஏன்னா உங்களை மாதிரி டப்பா கேரக்டரில் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு சொல்லும்போது இங்கே சிம்ரனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்கள் பெரும்பாலும் சினிமாவில் சொல்லுவாங்க. அது நம்ம கூட யாருக்கையாவது ஒருத்தருக்கு வந்து நடிக்க சான்ஸ் கேட்டோம்னா, சார் ஃபீமேலாக இருக்காங்களா டக்குன்னு சான்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்வாங்க. வந்து மேல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க தான் சிம்ரன் வந்து ரிஷி பாலா, ஒரு பஞ்சாபி ஃபேமிலி. சிம்ரன் நடிக்கணுன்றதுக்காகவே வந்து அந்த குடும்பமே வந்து மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரிஷி பாலா மும்பையில் வந்து மிட்டாபாய் காலேஜ் வந்து ஃபேமஸான காலேஜ், உமன்ஸ் காலேஜ், நிறைய ஆர்டிஸ்ட் அதில் தான் வந்தவங்க தான் வந்து. அதில் பிகாம்னு படிச்சுட்டு இருக்கும்போது சிம்ரன் பாருங்கள் ஒரு சவுத் இண்டியன் முகம் தான் இருக்கும், நீங்கள் நார்த் இண்டியன் முகமே இருக்காது. அதுவே மைனஸ் ஆகி நீங்கள் கேட்குறப்பலாம் அங்கே போனப்பலாம் நீங்கள் சவுத் இண்டியனான்னு கேட்டிருக்கேன். நான் பஞ்சாப் பொண்ணாக நம்பவே மாட்டேன்னுக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிவுட்டு இதெல்லாம் வந்து இரும்பு கொட்டை மாதிரி வந்து அங்கே அவ்வளோ சீக்கிரம் கதவு திறக்கே திறக்காது. ஏற்கனவே அங்கே நெப்போட்டிசம் ஒரு பக்கம் தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, அப்பவே உண்டு. அது அப்படின்னு இந்த சின்ன அட்டைப்படத்தெல்லாம் அப்போ 90s பார்த்தீங்கன்னா அட்டைப்படத்தில் உங்களுக்கு ஒரு படம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு பிரபலமான வார இதழில் வந்துருச்சு, ஒரு மாத இதழில் ஒரு சினிமா புக்கில் வந்துருச்சுன்னா அதை வச்சு சில பேர் தேடுவாங்க வந்து, அப்படி தான் எடுப்பாங்க வந்து. அந்த அட்டைப்படத்தில் போஸ்ட் கொடுக்கறதுக்கு போய் நின்று சிம்ரன் வந்து கியூலாம் நின்றுருக்காங்க. நின்று வெறுத்து போய் எப்படியாவது நான் சான்ஸ் வாங்கிடுவேன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து கை கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா தூர்தர்ஷன். அப்போ இது மாதிரி சேட்டலைட்டு சேனல்லாம் கிடையாது. தூர்தர்ஷனில் சூப்பர் ஹிட் முகாப்லான்னு ஒரு ப்ரோக்ராம், அதாவது இந்த டாப் 10 சன் டிவியில் வரும் இல்லைங்களா,
அதுதான் முதல்ல அறிமுகப்படுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா 86, 89 நினைக்கிறேன், 87 பெரிய ஹிட் அது. இந்தி படங்கள் தான் வருஷப்படுத்துவாங்க. அதை வருஷப்படுத்த அந்த நிகழ்ச்சியை தொகுத்துவங்க வந்து சிம்ரன் தான். அவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பாங்க. அந்த சிம்ரனுக்காக ரிஷிபாலான்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் படம் பேர் வந்து. அதை என்ன பண்ணாங்க, அமிதாப் பச்சனோட ஒய்ஃப் ஜெயா பச்சன் அவங்க பார்த்துட்டு ஏபிசிஎல் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, உல்லாசம் படம் கூட எடுத்தாங்க பாருங்க, அதில் அஜித் விக்ரமும் நடிச்ச படம். அது ஏபிசிஎல்லில் ஒரு படம் எடுக்கிறாங்க. சிம்ரன் தான் வந்து கதாநாயகி, பேரை மாற்றுறாங்க. அந்த படம் நடிக்கிறப்போ பெரிய பூம் கிடைக்குது இந்த பொண்ணுக்கு வந்து. ஒரு அமிதாப் பச்சன் தயாரிக்கிற படம்னா எப்படி இருக்கும் வந்து, பூம் கிடைக்குது. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா அட்டர் ஃப்ளாப்னா அப்படியேப்பட்ட ஃப்ளாப்பு. அப்போ என்ன ஆகும் வந்து, ஏற்கனவே வாய்ப்பு கிடைக்கல, இது வேணால் ராசி இல்லாத நடிகன்னு குத்திடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபேமிலியே வேணான்றாங்க சினிமாவே, திரும்ப நம்ம பஞ்சாபுக்கே போயிடலான்னு பொழுது தான் ஒரு மாடல் கோஆர்டினேட்டர், நீ போய் சவுத்தில் முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு. அப்போ சவுத்தில் வந்து 2 தெலுங்கு படம், ஒரு கன்னட படம் நடிச்சுட்டு இங்கே வந்து விஐபி நேருக்கு நேர். விஐபி தான் எனக்கு தெரிஞ்சு எஸ்டி சபா டைரக்ஷனில் பிரபுதேவா அப்பாஸ் அந்த மயிலம்மா பாட்டெலாம் இட்டு, கலைப்புலி தானு தான் ப்ரொடியூசர். இப்போ கலைப்புலி தானு ஆஃபீஸ் வந்து நார்த் உஸ்மான் ரோடு, அந்த இப்போ டி நகர் இந்த இது பிரிட்ஜு கிட்ட இருந்தது வந்து, சின்ன இடத்துல இருக்கும் அது. அதில் தான் இது ஆச்சு. அப்புறம் 2 படமே சைமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் நேருக்கு நேரம் இதுவும் ரிலீஸ் ஆச்சு. அதன் பிறகு சிம்ரனுக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ப்பை மிக சரியாக தக்க வச்சுக்கிட்டாங்க சூப்பராக. இப்போ குறிப்பாக சொன்னோம்னா அவள் வருவாளா, ராஜ் கபூரில் டைரக்ஷனில் அஜித் கூட நடித்த படம் அது. ஏன்னா அஜித்துக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டராக இருக்கும் அது. பிருத்திவிராஜ் தான், பப்ளு தான் ஹஸ்பண்டு, ஒரு சைக்கோ கேரக்டர், பிரமாதமான ஒரு படம் வந்து. அதுக்கு வரும் துல்லாத மனம் துள்ளு தான் வந்து சிம்ரனை எங்கேயோ கொண்டு போச்சு, பெரிய இட்டு கொண்டு பண்ணது வந்து துல்லாத மனம் துள்ளும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் கூடவே வாலி, நம்ம குட் பேட் அகலியில் பார்த்தேன் இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்ச குட் பேட் அகலியில் தான் அவங்க அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து சிம்ரன் வந்து அந்த நடிகைக்கு. இந்த படம் இந்த பார்த்தீங்களா அப்படின்னா அந்த கடுப்பில் கூட இது பண்ணிடலாம், ஏன்னா தியேட்டரில் வரும்போது என்ன விசில் அப்படின்னு. இந்த படங்கள்லாம் கொண்டு வந்து தான் சிம்ரன் இந்த உயரத்துக்கு வந்து நின்றுது. அடிப்படையில் ஒரு என்ன சொல்கிறது, சினிமாவோட கர்வம் கொஞ்சம் தேவை தான், இல்லைன்னா கர்வம் இல்லாது, ஆனால் பேசிக்காக வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் வந்து. இப்படி ஒரு வளர்ச்சி. அதை தாண்டி வந்து ஒருவேளை ஜோதிகாவாக இருந்தால், அந்த ஜோதிகான்னு பேசுகிறாங்கன்னா ஜோதிகாக்கெல்லாம் இந்த நக்மா வச்சு தான் ஈஸியாக அந்த வாய்ப்பு வந்தது. இப்போ இதை கேட்டால் அவங்களும் ரீஎன்ட்ரியாக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் பண்ணுறதை விட பாலிவுட்டில் பண்ணுறதுல ஆர்வமாக இருக்கிறதுனால தான் அப்படியே ஃபேமிலியாக அங்கே ஷிஃப்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க வந்து. எனக்கு தெரிஞ்சு சிம்ரன் இவ்வளோ தூரம் பேசினவங்க அந்த பேரையும் அடிச்சு விட்டுருக்கலான்றது தைரியம் என்ன வந்து, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, யார் அந்த நடிகன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல வந்து. சில பேர் பப்ளிசிட்டிக்காக சிம்ரன் பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.